ஹலோ ஃபேம், வெல்கம் பேக். திஸ் இஸ் ஆதி. இன்றைக்கி கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் சென்னையில் ஜொமேட்டோ ஓட்டினா எவ்வளோ கிடைக்க போகுது, அதான் எவ்வளோ இன்கம் வரப்போகுது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்க போகுது, நம்மளோட இன்கம் எவ்வளோ வருது, அதுதான். ஸோ அதை ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்மளோட வண்டி இதுதான், எக்ஸிவேஷன் 2 வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இதை வச்சுட்டு இதுக்கு நான் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போட என்னோடய கிக்ஸ் புக் பண்ணிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 7:30 to 12, 4 hours தான். இதில் இந்த 4.5 ஹவர்ஸில் 4 hours தான் ஓட்ட முடியும். அந்த ½ hour பிரேக் டைமு. ஸோ அதிலே நான் இப்போது டைம் என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் லேட்டாக தாங்க போகிறேன். 7:30 இங்கே ஆயிடுச்சு. இன்னும் நான் ரூமில் இருந்தே கிளம்பல. ஸோ கிளம்பிட்டு நம்ம அப்படியே விளாக் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் இந்த பேக் நான் கொஞ்சம் கைட்டி வச்சுருந்தேன். என்னோடய பர்சனல் ஒர்க்காக பைக் எடுத்துகிட்டு வெளில போனேன். ஸோ அதனால் இது கைட்டி வச்சுருந்தேன். இப்போ தான் இதை திரும்பவும் கட்டிகிட்டு இருக்கேன் ஸ்குவாட். கட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்ச நேரம் இது ரெடி பண்ணிவிட்டு வரேன். இப்போ தான் ஒரு சைடு தான் கட்டியிருக்கேன். சரி அப்படியே விளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இந்த ஒரு சைடு கட்டிட்டேன். ஸோ இந்த ஒரு சைடு இருக்குது, இந்த தெரியுதுங்களா? இதை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸ்குவாட். ஒரு வேலை ரெடி ஆகிடுச்சு. நம்மளும் டிஷர்ட்லாம் போட்டாச்சு. இந்த டிஷர்ட் எப்படி இருக்குது சொல்லுங்கள். நான் மோஸ்ட்லி இந்த டிஷர்ட் யூஸ் பண்ண மாட்டேன் ஸ்குவாட். ஏன்னா பேக் யூஸ் பண்ண மாட்டேன், டிஷர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போது அந்த இன்சென்டிவ்காக கன்ஃபார்மாக டிஷர்ட் பேக் இருந்தே ஆகணும், செல்ஃபி கிளிக் கேட்குது. ஸோ அதனால தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறையா இடத்துல இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஜெப்டோ இது மாதிரிலாம் இருக்குல்ல, இது ஓட்டுறவங்களுக்கு இந்த வாட்ச்மேன் நாங்கள் இருக்காங்களே, அவங்க தாங்க ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க. வண்டி அங்கே போய் நிறுத்துங்கடான்றாங்க, வரமாட்டு வாங்கடான்றாங்க, வெளில தான் நிற்கணுன்றாங்க. அந்த மாதிரிலாம் சில நேரத்தில் அதுவும் அவங்க சொல்ல முடியாது. வேறு அவங்க உள்ளே இருக்கவங்க சொல்லி தான் அவங்க பண்ணுவாங்க. பட் அவங்க கொஞ்சம் அதை கேரிங்காக பாசமாக சொல்லலாம்ல, போங்கப்பா வாங்கப்பா அப்படி பேசலாம்ல. இந்த டிஷர்ட் இல்லாமல் சில இடத்துக்கு போனால் நம்ம நார்மலாக அந்த ரூமில் இருக்கோம் அப்படின்ற ரெஸ்பெக்ட் கிடைக்குது. இது இருந்து போனால் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை கொஞ்சம் அவங்க மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஸ்கோர். அதனாலே நிறைய இதை நான் போடவே மாட்டேன். ஸோ 2 டிஷர்ட் கொடுத்தாங்க, 1500 பே பண்ணணும். இந்த பேக் 2 டிஷர்ட்டுக்கு 2 கொடுத்தாங்க. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ரேர் தான் இதை போட்டது. ஒரு 1 month ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்த 1 monthல் ஒரு 5 or 6 days தான் ஓட்டியிருப்பேன். அந்த கிளிக் கூட வேணான்ட்டு நான் போட்டே இருக்க மாட்டேன். ஒன்லி பேக் மட்டும் யாருக்குன்னா வாங்க நம்ம டைம் ஆகிடுச்சு. ஸோ கிளம்பலாம். இங்கேயே 7:35க்கு மேலே ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் போய் பெட்ரோல் போட்டு வண்டியில் ஏர் வேறு 2 டயர்லையும் ஏர் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பணும். ஸோ பார்க்கலாம். நான் பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. சுத்தமாக பெட்ரோல் இல்லை. நான் கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து பெட்ரோல் பங்கில் சரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் 200 ருபீஸ்க்கு தான் பெட்ரோல் போட போகிறேன். 200 போட்டு 4 hours ஓட்டுக்கிறேன். எவ்வளோ வருது, எத்தனை ஆர்டர் வருது எல்லாமே நான் டீட்டெயிலாக காட்டுறேன். ஆனால் 7:30 லாகின் பண்ணேன். டைம் எப்படியோ பார்க்கலாம். 7:51 ஆயிடுச்சு. ½ hour லேட்டாக போகிறேன். ஸோ எவ்வளோ ஆர்டர் வரும்போது என்னன்னு தெரியல. நான் கரெக்டாக எங்கே ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் சானிட்டேரியம் டு குரோம்பேட் இந்த சரௌண்டிங், இந்த 2த்துக்கு நடுவில் தான் போய்ட்டு ஆன்லைன் உள்ளாரே போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸ்டார். பை ஸ்டார். பெட்ரோல் போகலாம் பார்த்தோம். இது ஒரு ப்ரோ டியூக் 250 Zen 3 வாங்கிட்டால் போல. அந்த லுக் நல்லா இருக்குது. தேங்க்ஃபுல் பண்ணுறாரு ப்ரோ. புது பைக் வாங்கிட்டுலாம் இதுதான் பண்ணுவோம்ல. சும்மா ஒரு பைக்குன்ட்டு வாங்கல, புதுசு பேச இதுதான் பண்ணுவோம்ல. நல்லா இருக்கும் அந்த ஃபீல். ஸோ கைஸ் ஒரு பெட்ரோல் போட்டு ஏர் வச்சுன்னு வந்தாச்சுங்க. ஸோ இப்போ தான் நம்ம கிக்ஸ் ஆன் பண்ண போகிறோம். ஆன்லைனில் போக போகிறோம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:58 ஆகுது. ஆனால் 7:30 ஆன் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஸோ இப்போ ஆன் பண்ணால் ஏதாச்சும் நிறையா இதுக்கு கேட்கணும். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போயிருக்கேங்க இந்த ஜொமேட்டோ. செல்ஃபி கேட்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 days, நான் ஒரு 4 days ஓட்டல. ஸோ வா, அதோட செம்மையா இப்போது ஆன் பண்ண ஒரு நிமிஷம் கூட ஆகல. 78 79க்குள்ள ஒரு ஆர்டர் வருது. ரொம்ப லாங் இப்போலாம். ஸோ நிறைய ப்ரைஸ் கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகே ஸ்பாட், ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. நம்ம இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. ஓகே ஸ்பாட், குரோம்பேட் வரைக்கும் போகணும். 1.5 kilometerல ஹோட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹோட்டல் போய்ட்டு நான் டெலிவரி பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். வாங்க ஸ்பாட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்க வந்துட்டேங்க. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் இருக்க யூத் ஹோட்டல் தான். ஸோ இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருக்கு. 12 kilometers தான் ஸ்பாட். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போனோம். இங்கே தான் பிக் பண்ணுற இடம். டெலிவரி பாய்ஸ்க்கெல்லாம் இங்கே ஆர்டர் எடுக்கிறதெல்லாம் இந்த இடத்துல. ஹோட்டல் அங்கே போனோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டரு. இதுதான் பெட்ரோல் போகிறோம். ஒரு ஆர்டர் எடுத்தாச்சு. ஸோ வாங்க இதை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் ஸ்பாட். இப்போ 12 kilometer போகணும். இதுதான் பெரிய டாஸ்க்கே இருக்குது.
இந்த ஆர்டர் முடிக்க குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ்குள்ள ஆகிடும். சும்மா வெயிட்டாக இருக்குது ஸ்கோர். நிறைய ஆர்டர் பண்ணிருக்காங்க போல, ஸோ கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. பெரோஸ் நிற்கிறோம். இது பேக்கில் வச்சுட்டு நம்ம வந்து எல்லாரும் கண்டினியூ பண்ணலாம். ப்ரைஸ் ஒரு வழியாக நம்ம லொக்கேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த லொக்கேஷன் தான் ஒரு ஹிட்டாக இருக்குது. இருங்க கஸ்டமர் கால் பண்ணலாம். கஸ்டமர் பார்த்தாச்சு, அவர்கிட்ட கொடுக்க போகிறோம் உங்களோட ஃபஸ்ட் ஆர்டர். கஸ்டமர் டெலிவரி கொடுத்தாச்சுங்க. ஃபஸ்ட் ஆர்டருக்கு ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் தான் பார்க்கலாம். ஆர்டர் டெலிவர்ட் ஸ்மைல். இந்த ஆர்டருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்க்கலாமா? நான் 12 கிலோமீட்டர் வந்துச்சு. ஸோ கே 139.87 ருபீஸ் வருது. லோகேஷ் போடுங்க. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போகலாம். இப்போ எம்டியாக போகிறோமா, வேஸ்ட்டுங்க. இப்போ இந்த 12 கிலோமீட்டர் வேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நடுவில் எந்த ஒரு ஆர்டரும் வராது. ஸோ 12 கிலோமீட்டர் வேஸ்ட்டு. பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகுங்க. ஒரு நல்ல மைலேஜ் தர வண்டியாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபெரோஸ் இப்போலாம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஸ்கோர் 35 37 அவ்வளோதான் கொடுக்குது. சரி, பேட்ரி வேறு ரொம்ப வீக்காக இருக்குது. செல்ஃபி எடுக்குமோ என்னன்னு தெரியல. எடுக்கல ஸ்கோர். தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ண போல. சரி வாங்க. சரி ஓகே ஸ்கோர். நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துட்ட பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போது வந்து ஏன்னா மெயினான பிளேஸ் போகணும். இது வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. கொஞ்சம் சென்டரான பிளேஸுக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸ்கோர். இப்போ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. ஸோ சமுத்திரா அப்படின்ற ஒரு ஹோட்டல்லேருந்து நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருக்கு. இந்த ஆர்டருக்கு வந்து டேஸ்டி வாங்க தராங்க. இப்போ தான் செகண்ட் ஆர்டர் வந்து ஒரு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஸோ அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன தெரியல அவங்களுக்கு. பேசாம நெக்ஸ்ட் ஆர்டர் அவங்க எக்ஸ்கியூஸ் போல வச்சுட்டு நான் 2 கிலோமீட்டர்ஸ்ல இந்த ஆர்டர் கொடுக்கணும். இப்போ தான் செகண்ட் ஆர்டர் வந்துருக்கு. அது வரைக்குமே நம்ம பைக் அவனை எடுத்துட்டு பார்க்க வேண்டியதான். இல்லை ஸ்லோவாக தாங்க போகணும். வேகமாக போகணும். 50 கிலோமீட்டருக்கு மேலே போனால் ஆர்டர் ஸ்லோவாக போகணும் அப்படின்னு கோர்ஸ்லேருந்து வந்துடும். சரி அவங்க என்ன ஆர்டர் போய் கொடுத்துட்டு அதை கண்டிப்பாக பண்ணேன். ஓகே ஸ்கோர். ரெண்டாவது ஆர்டரும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்காக தராங்க பார்க்கலாமா? 33 ருபீஸ் தராங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறா பார்க்கலாம். இதெல்லாம் ஆர்டர் கிடைக்க ரொம்ப லேட்டாக இருக்குது ஸ்கோர். ராஜன்ஸ் எல்லாம் சுற்று போடுறாங்க. நிறைய ராஜன்ஸ் இருக்காங்க ஸ்குவாடுங்க. இவனுங்க என்னமோ நம்மளே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. சுற்று போட்டு நிற்கிறானுங்க. ஏரியாக்குள்ளே வந்திருக்கே அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறானுங்க. தேர்ட் ஆர்டர் வந்து வந்துச்சு. இந்த கேக் ஷாப்பு தான். ஸோ அந்த கேக் ஷாப் வந்து நம்ம ரீச் ஆகிட்டாங்க. எப்படி கேக் இது உள்ள எல்லாமே ரேட் வந்து எப்படி ரேட்டாக இருக்குங்க கேக்கெல்லாம். லைக் நார்மலாகவே 1000 அந்த மாதிரி ரேட்டு எல்லாம் வாங்குறாங்க. தேர்ட் ஆர்டர் வந்துருக்கு. இவ்வளோ நேரத்தில் வந்து சரி ஓகே ஸ்குவாட் வாங்க. நம்ம அந்த ஆர்டர் வச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ரைஸ் இந்த கேக்கில் வந்து நம்ம பார்த்துட்டு போக போகிறோம். ஓகே ஸ்குவாட். அது டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஸ்குவாட். பாய். ட்ரெயின் அதே இந்த சரியா இருக்கும். பைக்கை லவ் பண்ணி அது சீரியஸாக அது பைக் கஷ்டம் பண்ணுறாங்க. பைக் ஃபுல்லாக லவ் பண்ணுறது கஷ்டம் தான்.
லைட்டா சின்னதா ஏதாச்சும் ஒன்று ஆச்சுனாங்களா இப்படி ஹர்ட் ஆகும். இல்லைன்னா நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுன்னா வீட்டுக்கு ஒரு வாரம் நான் இந்த ரூட் வந்துட்டாலே செம்ம இரிட்டேட்டா இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு ஆர்டர் கிடைக்கும். ரூட்டுக்கு பல்லாவரம் இந்த சைட்லாம் போனால் சிட்டிக்குள்ள இப்போதான் தேர்ட் ஆர்டர் எடுத்திருக்கேன். இன்னும் நம்மளோட டைமிங் பார்த்தீங்கன்னா 12 o'clock வரைக்கும் தான் இருக்கும். சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சார்ஜ் பண்ணேன் நிறையா இருக்கு. இன்னும் ஒரு 2 hours 2 hours இன்னும் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு? அவ்வளோதாங்க, நம்மளோட கண்டென்ட் படி அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இப்போ நான் பிளாக் பண்ணுறதுலே சார்ஜ் இல்லைங்க. சார்ஜ் இல்லாதனால இப்போ ஃபுல்லாக அதனால தான் பிளாக் பண்ண முடியல. ரன்னிங்க்கு விளையாட முடியல. அதேமாரி ரொம்பவும் எல்லாம் வந்தால் அவங்களுக்கே போர் வச்சுருக்கேன். அதனால தான் ஆர்டர் பண்ணிக்கு போதும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் டெலிவரி பண்ணுறது, திருப்பி டெலிவரி, அதை மட்டும் தான் காமிச்சிருக்கேன். கஸ்டமர் யாரையும் காமிக்கிறதா சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம மைண்ட் செட்டில் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஸோ அவங்க கையில் கேட்டு அவங்களுக்கு ப்ரைஸே இருக்குதுன்னு நினைப்பாங்க. போன கஸ்டமர் வந்து ஒரு அக்கா வந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு அண்ணா, அவரையும் நான் காமிப்பேன். போன கஸ்டமர் ஒரு அக்கா, அவங்களையும் காமிப்பேன். நம்ம அவங்களோட உனக்கு நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டு லைட் டீ கம்பெனியில் தாங்க ஆர்டர் போயிருக்கோம். இதுக்கு வந்து ஃப்ரண்ட் கேட்டில் எவ்வளோ பண்ணாங்க, பேக் கேட்டில் வெயிட் பண்ணால் இது ஒர்க்கு இல்லை. பேக் கேட்டில் அதுவும் அவங்க வெளியில் இருந்தது. நம்ம தாங்க இங்கே அண்ணாண்ட கொடுக்கணும். இங்கே அவங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க. கேக் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க கூட ஒர்க் பண்ண யாருக்காவது பர்த்டேவாக இருக்கணும். ஸோ கேக் கட் பண்ணாங்க, கேட்டுருக்காங்க. கேக் போட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் வரும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ நம்ம வரோன்ட்டு அவங்களுக்கு ட்ராக் பண்ணாங்க, கிட்ட வந்துட்டு அவங்களுக்கு தெரியுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சில பேர் இந்த மாதிரி வெயிட் பண்ண சொல்லி எடுப்பா இருக்குங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் போக லேட் ஆகும். ஓகே, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ண ஸ்பாட் ஆர்டர் கொடுத்தாச்சு. நான் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க, 10 minutes வெயிட் பண்ணாங்க. ஓகே ஃபேமே, இந்த வீடியோ இதோட நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணது எவ்வளோன்னு பார்ப்போமா? நான் ஒரு 1/2 hour முன்னாடி 12 o'clock ஆஃப் பண்ணோம். நான் ஆனால் 12 o'clock வரைக்கும் போட்டு இருந்தேன், ஒர்க் பண்ணுறேன்னு. ஆனால் 1/2 hour முன்னாடி ஆஃப் பண்ணிட்டேன். தூக்கம் வர மாதிரி இருந்துச்சா, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் 1/2 hour முன்னாடி இந்த ஜாப்லேருந்து வந்துட்டேன். எத்தனை மணிக்கு போட்டேன்? 7:30 to 12 o'clock வரைக்கும் போட்டேன். நான் போனதே 8 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப் பண்ணதும் 11:30க்கு ஆஃப் பண்ணிட்டேன். அப்படின்னா ஒரு 1 hour வேஸ்ட் ஆகிட்டேன். 4 hours 1 hour வேஸ்ட் ஆகிட்டேன். 3 hours தான் ஒர்க் பண்ணேன். ஸோ 3 hours எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? 200 பெட்ரோல் போட்டேன், மீதி 337, 375 ரூபா. இவ்வளோ தாங்க இந்த நேரத்தில் ஏர்ன் பண்ண முடிஞ்சது. நிறைய பேர் கொஞ்சம் சிட்டி உள்ளே இருக்கிறவங்க நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. சில நேரத்தில் இந்த மண்டே இருக்குது அப்படி தான் இருக்குது. மண்டே இல்லைன்னா கொஞ்சம் நல்லா கிடைக்கும் ஸ்குவாட். அவ்வளோதான். டுடே தான் சொன்னால ஜொமேட்டோ ஓட்டினா மண்டேயில் எவ்வளோ வருது கான்செப்ட் அதுதான். ஸோ அதை வச்சு பண்ணியாச்சு. முடிஞ்ச வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று மறக்காமல் ஷேர் பண்ணுறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா இல்லையான்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன கான்செப்ட் போடலாம், எதை பற்றி போடலான்றதை மறக்காமல் அதையும் சொல்கிறேங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பற்றி போகணும் தெரியணும்னா சொன்னால் நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு அது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுறேன் ஸ்பாட். பாய்.